கொஸ்டின், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் 32வது சொன்னாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடி லிமிடெட் பர்ச்சேஸ் 100% சப்சிடி ஃபார் ருபீஸ் 50 lakh on 31st March 2011 when the fair value of B Limited net asset was 40 lakhs, therefore goodwill 10 lakh. A Limited sold 60% of its entity 67 lakh 50,000 worth, leaving A Limited 40% in significant influence. At the date of disposal, the carrying value of net asset was, excluding goodwill, was 80,000. Thus, the fair value of investment retained 40% is 45 lakhs. Calculate gain or loss in separate இந்த கன்சல்டேட் பேலன்ஸ் ஷீட். செப்பரேட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது, எஸ்எஃப்எஸ். இப்போ 50 லட்சத்துக்கு வாங்கினாங்க, அப்போ எவ்வளோக்கு வாங்கின காஸ்ட் வந்து 50 லட்சம். எவ்வளோக்கு விற்றாங்க? 67,50,000. அப்போ 17 லட்சம் நமக்கு லாபம்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எஸ்எஃப்எஸ் பொறுத்தவரைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ பேரண்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து சேல்ஸ் ப்ரைஸேஜ் 67, இதில் வந்து 50%, 100% சப்சிடி ஃபார் 50 லேக்கு, 100% நல்லா கொஞ்சம் 100% சப்சிடி ஃபார் 50,000 on 31st March when the fair value of equity was 40 lakh, therefore 10 lakh. And A Limited sold its investment 60% தான் விற்கிறாங்க. அப்போ இதில் 60% எவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ எடுத்தால் தப்பு. 60% எவ்வளவு? 5, 6, 30 லட்சம் தான் இப்போ காஸ்ட். அதாவது நமக்கு 40% இருக்குது. அப்போ அதை தான் இவ்வளோக்கு விற்கிறாங்க, 67 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்கன்னா அவங்க 37,80,000 தான் உங்களுக்கு என்னது ப்ராஃபிட். அதான் நான் கிளியராக சொல்லியிருப்போம். கெயின் வந்து 37,50,000. கன்சாலிடேஷன் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கும்? 50 லேக் இருந்திருக்கு இல்லையா? சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 67,80,000. ஃபேர் வேல்யூ வந்து ரீட்டைன் பண்ணிட்டார் இவர். அப்போ எப்படின்னா, ஃபேர் வேல்யூ ரீட்டைன்டு அவனை சொல்லுது, அஸ்யூம் த ஃபேர் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரீட்டைன்டு 45 லேக். இப்போ ஃபேர் வேல்யூ ரீட்டைன் பண்ணிட்டார் இவர். இப்போ டோட்டல் வேல்யூ 1,14,50,000 லெஸ்ஸு நெட் அசெட் டிஸ்போஸ். நெட் அசெட்டு டிஸ்போஸ் and the carrying value of net assets excluding goodwill. Goodwill இல்லாமல் எவ்வளோ இருக்குது? இந்த டிஸ்போசல் கேரிங் வேல்யூ ஆஃப் நெட் அசெட்ஸ் ப்ளஸ் குட்வில். அப்போ நெட் அசெட்ஸ் என்ன, டிஸ்போசல் இன்னைக்கு டோட்டலாக பார்க்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 + 10 குட்வில் 90. அப்படி பார்த்தீங்கன்னா கெயின் வந்து 22,80,000. கன்சல்டேஷனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 22,80,000 இருக்குது. சரி, இதுக்கு நம்ம எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைவா? இப்போ நம்ம இது போட்டாச்சு, என்னது பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா? இப்போ எவ்வளவு? 67,80,000. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிருக்குது, 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெளியே போகும். இப்போ 2 வந்து கெயின் ஆன் டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதான் 37,80,000 கெயின். இது வந்து இண்டிவிஜுவல். இதே வந்து சிஎஃப்எஸ்ஆர் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க? பேங்க் அக்கௌண்ட் அதே தான். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 67,50,000 தான். எவ்வளோ ஐஎன்ஏ வெளியே போயிடுச்சுன்னு கேள்வி. இப்போ ரீட்டைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைன்டு எவ்வளோ? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 40% இருக்குது அல்லவா? எவ்வளோ இருக்குது? 45 lakh. 2 இதெல்லாம் வெளியே போகுதுன்னா ஐஎன்ஏ. ஐஎன்ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 lakhs.
டு குட்வில் எவ்வளோ வெளியே போகுது? 10 லட்ச ரூபா. அப்போ 67,80,000 ப்ளஸ் 45 லட்சம் மைனஸ் 80 லட்சம் மைனஸ் 10 லட்சம் அப்போ 23,000. அப்போ இதுதான் வந்து கெயின் ஆன் டிஸ்போசல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 22,50,000. அப்போ இதான் வந்து பேலன்ஸ்